Hello friends, welcome to Food Spot Kitchen. இன்னைக்கு நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ரசத்துக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி, 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி. நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா புளி அளவு கம்மியாகவும் தக்காளி அளவு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி. நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி அளவு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இந்த கிண்ணியில் தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு புளியை ஊற போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். இந்த மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, மல்லி, தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்து இதில் அரைக்கிறேன். பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் நமக்கு. ஸோ மிளகா நம்ம வைக்கிறதுனால மிளகு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப காட்டமாகாமல். ஸோ வாங்க இதெல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே கருவேப்பிலெல்லாம் அலம்பி வச்சுருக்கேன். ஸோ கருவேப்பிலையை போட்டுடலாம். அடுத்து மல்லி கொஞ்சம், பூண்டு 3 பல்லு, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதையும் நான் போட்டுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லா அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஐட்டம் ஃபுல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டேன். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் அப்படியே லைட்டாக திப்பியாக அரைச்சிங்க. அப்போ தான் ரசத்துக்கு என்றைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் மல்லி போட்டிருக்கனால நல்ல வாசமாக இருக்குது ஓப்பன் பண்ணும்போது. ஏற்கனவே ரசத்துக்கு நம்ம மிளகு, சீரகம் அரைக்கும் போதே நல்ல வாசனை கொடுக்கும். இதில் நீங்கள் மல்லியும் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதே சமயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் இல்லையா, கருவேப்பிலை இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கருவேப்பிலை நமக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, கண்ணுக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் இப்போ நம்ம ரசத்து வைக்கும்போது இதிலே சேர்த்து அரைக்கும்போது என்ன ஆகும்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ இது நமக்கு ஒரு பெனிஃபிட். இப்போ பார்த்திங்கன்னா நான் புளி ஊற வச்சேன் இல்லைங்களா, ஸோ அதை மட்டும் கரைச்சி அந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த புளி தண்ணியோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு நான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லி இலையை கொஞ்சமாக அப்படி பிச்சு மேலாவில் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் நான் வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு, உளுந்து போட்டுட்டு நல்லா பொரி வந்தோடனே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரசத்தில் கொட்டிடலாம். இப்போ நம்ம ரசத்தில் கொட்டியாச்சு. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரசம் லைட்டாக கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசம் தயாராகிடுச்சு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கொதி வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப அதிகமாக ரசம் கொதிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ லைட்டாக உங்களுக்கு கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு
சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து எனக்கு அனுப்புங்க. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.